வணக்கம் நண்பர்களே. முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எதுவும் இருக்கா, எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டீங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் கேள்வி கேட்டார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து பாலகிருஷ்ணனை நீக்கிட்டு புதிய மாநில செயலாளராக சண்முகம் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏப்பா, திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டதுக்கு பொறுப்பே நீக்கிட்டாங்களே, பொறுப்புலேருந்தே நீக்கிட்டாங்களே கம்யூனிஸ்ட் மேலிடம், என்ன இப்படி போய்க்கு இருக்கு கம்யூனிஸ்டுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புனாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எங்களுடைய கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 72 வயதுக்கு மேலே மாநில பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க 72 வயசை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒருத்தங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும், இதுதான் எங்களுடைய ரூலு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் விளக்கம் கொடுத்தாங்க. சிபிஎம் விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ ராசா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, சுயநலவாதிகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாறிட்டாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிறது சூப்பர் தான், கம்யூனிச கொள்கை அப்படிங்கிறது சூப்பர் தான். ஆனால் கம்யூனிச தலைவர்கள் நீர்த்து போயிட்டாங்க. கம்யூனிச தலைவர்கள் நீர்த்து போனதுனால கம்யூனிசம் அப்படிங்கிறது நீர்த்து போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் பேசியிருக்காரு. ராசா அவர்களுடைய பேச்சுக்கு புதிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஓடிக்கு இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம்? டாபிக் 2, கடந்த 3-4 நாட்களாக திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அண்ணாமலை அவ்வளோ சொத்து சேர்த்துட்டாரு, இவ்வளோ சொத்து சேர்த்துட்டாரு, அண்ணாமலையுடைய மனைவி 70 கோடி ரூபாயில் நிலம் வாங்கியிருக்காங்க, 80 சென்ட் நிலம், சந்தை மதிப்பே 7,20,000 தான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் 70 கோடியாம்பா அந்த நிலம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவினர் ப்ரூஃபோட எடுத்து போட்டாங்க. அந்த நிலத்துடைய சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பாருங்க, சும்மா வாய் இருக்குன்னு அடிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையுடைய உறவினர் வீட்டில் ஐடி ரைடு நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா ஐடி ரைடு நடந்தது, அதுவும் யாரோ ஒரு தூரத்து சொந்தக்காரர் வீட்டுக்கு ஐடி ரைடு நடந்ததுக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு, அண்ணாமலையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கொந்தளிக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அக்கா மகன் வெற்றிவேல் அவருக்கு சொந்தமான ஆலையில் வருமான வரித்துறையினர் ரைடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இபிஎஸ் உடைய அக்கா மகன் வெற்றிவேல் அவருடைய மரவள்ளி கிழங்கு அரவை ஆலையில் ரைடு நடத்தப்பட்டிருக்கு. யாரோ தூரத்து சொந்தக்காரர் வீட்டில் ஐடி ரைடு நடந்ததுக்கு அண்ணாமலையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு அதிமுகலாம் சொன்னீங்களே, இப்போ இபிஎஸ் உடைய அக்கா மகன் சொந்தமான ஆலையில் ரைடு நடத்தப்பட்டிருக்கு, இப்போ இபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்க இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. என்ன கருத்து? மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக 10 வருடம் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த 10 வருட ஆட்சியில் 21 தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தனர். 21 தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தது மன்மோகன் சிங் அவர்களுடைய 10 வருட ஆட்சியில் தான். அப்போ மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு, தமிழகத்துக்கு பேரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, 21 தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்து என்ன பயன், என்ன பண்ணிட்டீங்க? உதாரணத்துக்கு 2006 2011 திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் எவ்வளவு மின்வெட்டு பிரச்சனை இருந்துச்சு. 2011 அதனாலேயே அதிமுகவை பொதுமக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறாங்க. கம்ப்ளீட் ஸ்வீப் அடிக்கிறாங்க 2011 ஜெயலலிதா அவர்கள். முக்கியமான காரணம் மின்வெட்டு பிரச்சனை. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆன உடனேயே 2012 ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் மின்சார பிரச்சனை ரொம்ப பீக்காக இருக்குது, இதை சரிப்படுத்தணும், அதனால 1000 மெகாவாட் மின்சாரத்தை மத்திய அரசாங்கத்துடைய தொகுப்புல இருந்து வழங்குங்க, தமிழ்நாட்டுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படலை. எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் தெரியுமா வழங்கப்பட்டுச்சு? வெறும் 100 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு அலாக்கேட் செய்யப்பட்டுச்சு. 21 தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்து என்ன பயனு? கேட்ட 1000 மெகாவாட்டை கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்து தமிழ்நாடு 1000 மெகாவாட் மின்சாரத்தை கேட்டுச்சு. மன்மோகன் சிங் அவர்கள் பாகிஸ்தானுக்கு 5000 மெகாவாட் மின்சாரத்தை ஆஃபர் பண்ணாரு. பாகிஸ்தானுக்கு 5000 மெகாவாட் மின்சாரத்தை ஆஃபர் பண்ண மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மாநிலமான தமிழ்நாடு கேட்ட 1000 மெகாவாட் மின்சாரத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 21 மத்திய அமைச்சர்கள் தமிழர்களாக இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப இப்போ இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
திமுக எம்பி கதிரானந்த் அவர்கள் சொந்தமான இடங்களில் இடி ரைடு நடத்தினாங்களே, அந்த சோதனை வந்து நிறைவடைஞ்சிருக்கு. கதிரானந்த் அவர்கள் தொடர்புடைய இடங்கள்ல இருந்து பென்டிரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இடி வந்து எடுத்து போயிருக்காங்க. வர 22ஆம் தேதி கதிரானந்த் வந்து அமலாக்கத்துறைக்கிட்ட ஆஜராகணும், விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.